இந்த கட்சி கொடி, அவர் இன்னைக்கு வாசித்த அந்த உறுதிமொழி, இந்த பாடல், இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய அரசியல் விஜய் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி கட்சி கொடி அறிமுகப்படுத்திட்டு இதுக்கு வரலாறுன்னு அப்புறம் சொல்கிறேன்றீங்க. என்னது, எதுக்கு வரலாறு பின்னாடி சொல்ல போகிறீங்க? இது கட்சி மொத்தம் அனைத்தும் கடன் வாங்கப்பட்ட கொடி. சொந்தமாக உங்களுக்கு எதுவுமே உங்கள் சிந்தனையில் உதித்த கொடி அல்ல. ரசிகர்களை எதிர்பார்க்க வச்சு அவங்களுக்கான தீனி போடுறது தான் ஒரு விஷயத்துக்கான வெற்றியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை ஒரு அரசியலுக்கு அப்ளை பண்ணுறாரா? சினிமா அரசியல் ஒன்றா? சினிமா மாதிரியே நீங்கள் அரசியல் கொண்டு போக முடியுமா? சஸ்பென்ஸ், இன்டர்வல், பார்ட் 2, இதெல்லாம் சினிமாவுக்கு ஓகே, அரசியலுக்கு ஓகேவா? நீங்கள் திரும்ப திரும்ப என்ன ஹீரோயிசம், இது எனக்கான கட்சி, நான் சொல்வதை கேட்கிற கூட்டம், இப்படி கொண்டு போக முடியாதுங்க. அரசியல் அப்படிப்பட்டது அல்ல. பக்கத்தில் நிற்கிறீங்க, கொடி பிடிங்க அப்படின்னு சொன்னால் என்னாச்சு? கெட்டு போகிற சமாச்சாரமா? அப்படி ஒரு தன்மை இல்லாத தலைவராகத்தான் நான் பார்க்க வேண்டியது. எல்லா காலகட்டத்திலையும் இந்த கரைபடியாத கரங்கள் அப்படிங்கிற வார்த்தை அரசியலில் அவுடேட் ஆகாத ஒரு வார்த்தை. நாங்கள் கரைபடியாத கடத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் கட்சி புதுசாக அரசியலுக்கு வர எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒன்று விஜயும் கையில் எடுக்கிறாரா? வாய்ப்பே கிடையாது. எழுதி தரேன், விஜய் தோற்று போவார். 3 விஷயங்களை ஒரே இடத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த அறிமுக விழா நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு. விஜயினுடைய கொடி அறிமுக விழாவுக்கு திமுக தடங்கல்களை உண்டு பண்ணுறாங்க, திமுக விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. இந்த கொடி அறிமுக விழா நடந்துகிட்டு இருக்கும்போது அமைச்சரவை மாற்றம் தொடர்பான வதந்தி வருது. இது நடந்த கொஞ்ச நேரத்தில் திமுகவுடைய ஐடி விங் ட்விட்டர் பேஜில் திமுக கொடியோட உதயநிதி இருக்கிற படத்தை போடுறாங்க. இதுக்கெல்லாம் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுவதற்கு கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் இருக்கணும். அது கட்சி பலப்படுத்துவதற்கும் வழி நடத்துவதற்கும் அவரும் ஒரு டீமை, ஒரு படையை தயாரிச்சிருக்கணும். அதுலேயும் ஃபெயிலியர், பத்திரிகையாளர் சந்திப்பதிலையும் ஃபெயிலியர். உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய கட்சியினுடைய கொடியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். கட்சி கொடி தொடர்பான ஒரு பாடலும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கட்சி கொடி, அவர் இன்னைக்கு வாசித்த அந்த உறுதிமொழி, இந்த பாடல், இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய அரசியல் விஜய் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அரசியல் அது குறித்து இன்னும் விஜய் பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வெளிப்படையாக பேசலை, ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லல. மொழிப்போர் தியாகிகளை பற்றி உறுதிமொழியில் பேசியிருக்கார். அந்த கட்சியினுடைய அந்த கொடி பாடலில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கட்சியினுடைய கொடிக்குன்னு சில நிறங்கள், அதில் இருக்கிற சில குறியீடுகள், இதெல்லாம் சேர்ந்து அவருடைய அரசியல் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது மட்டும்தான் அரசியலா? நீங்கள் நீட்டு விவகாரத்துக்கு ஒரு அறிக்கை, ஒரு ஜிஎஸ்டி குறித்து ஒரு அறிக்கை, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் அது குறித்து ஒரு அறிக்கை, அப்புறம் பிறந்தநாள் நடந்தால் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து, இது அரசியலா? நான் கேட்குறேன். பிப்ரவரி மாதம் கட்சி பதிவு பண்ணிங்க. இந்த தேர்தல் நடக்கப் போகிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக அரசியல் கட்சி தொடங்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் கட்சி என்ன, கொள்கை என்ன, உங்கள் கோட்பாடு என்ன, நான் எதுக்காக பயணிக்க போகிறேன், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இருக்குது, நான் புதுசாக வரேன், ஏன் வரணும், எதுக்கு வரணும், திமுக அதிமுக மாற்று, நாம் தமிழருக்கு மாற்று, காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு மாற்று, ஏதாவது ஒரு விஷயம் பேசுங்க. நீங்கள் நாம் ஏற்கனவே பல முறை சொன்னது தான், ஒரு கட்சி தொடங்கிய பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. நான் ஏன் தொடங்கினேன், நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதிலளிக்கணும்லாம் அது முடியுமான்னா எனக்கு தெரியாது, தடுமாற்றம் வரும், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு நடிகர், அதை தாண்டி எக்ஸ்டம்போவாக உங்களால் பேச முடியாதுன்னு கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் தடுமாறுகிறீர்கள். என்ன, இன்றைக்கி கட்சி கொடி அறிமுகப்படுத்திட்டு இதுக்கு வரலாறுன்னு அப்புறம் சொல்கிறேன்றீங்க. என்னது, எதுக்கு வரலாறு பின்னாடி சொல்ல போகிறீங்க? இது கட்சி மொத்தம் அனைத்தும் கடன் வாங்கப்பட்ட கொடி. சொந்தமாக உங்களுக்கு எதுவுமே உங்கள் சிந்தனையில் உதித்த கொடி அல்ல. நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல. இது ஸ்பெயின் நாட்டு கொடின்னு 10 நிமிஷத்தில் எடுத்து போட்டான். ஸ்பெயின் நாட்டு கொடி, இந்த கொடி வித்தியாசமே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள் கூகுளில். நடுவில் இருக்கிற அந்த எம்லத்தை மாற்றிட்டு வாகை மலர். அப்போது அதில் இருக்கிற சிவப்பு கம்யூனிஸ்ட் கட்சி, இது அதில் இருக்கிற மஞ்சள் தேமுதிக இருக்குது, பாமக இருக்குது. வாகை மலர் ஒரு தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி, அவ்வளோதான். சரி, இதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அதில் இருக்கிற நட்சத்திரம் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கொடி வரலாறு என்ன, உங்கள் சிந்தனையில் உதித்தது என்ன? கொடி பற்றி நீங்கள் திமுக சொன்னால் சொல்லுவான், திக கேட்டால் சொல்லுவான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கொடியை ஏன் நீங்கள் தயாரிச்சிங்க? அதில் இருக்கிற வண்ணங்களுடைய எண்ணங்கள் என்ன?
சிந்தனைகள் என்ன சொல்லுங்கள். அது மீடியா நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கொடி அறிமுகப்படுத்துறீங்க, அடுத்த இடத்துல ஒரு மீடியா செட்டப் பண்ணி மைக் முன்னாடி இது மாதிரி கொடி அறிமுகப்படுத்தியிருக்கிறேன், கொடி வரலாறு இது, என்னுடைய அடுத்த மாநாடு செப்டம்பர் 22 விக்கிரவாண்டியில் நடக்கப் போகிறது, அனைவரும் வாங்க. இல்லை இப்படி மக்களுக்கு இது ஒரு இந்த பிரகடனம் செய்கிறேன், எனக்கு வந்து ஒரு 5 கொள்கையை சொல்கிறேன், மீதி 5 கொள்கையை நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன், சொல்லுங்கள். அவர் அரசியல் பேசு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சொல்லுங்கள். அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், ஓகே. அதை தாண்டி ஏதாவது பேசியிருக்காரா? ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்களுடைய முதல்ல மக்களை சந்திக்க போகிற அந்த மாநாட்டில் தான் அவங்களுடைய கொள்கைகளை அறிவிக்கிறது வழக்கம். இவரும் வந்து மாநாட்டில் கொள்கைகளை அறிவிக்கிறேன்னு சொல்கிறார். அதோட சேர்த்து அந்த கொடி பற்றியும் நான் மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு சினிமாவில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள். சினிமாவில் வந்து எப்போவுமே ரசிகர்களை எதிர்பார்க்க வச்சு அவங்களுக்கான தீனி போடுறது தான் வந்து ஒரு விஷயத்துக்கான வெற்றியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை ஒரு அரசியலுக்கு அப்ளை பண்ணுறாரா? சினிமாவும் அரசியல் ஒன்றும் இல்லை. அப்போது சினிமா மாதிரியே நீங்கள் அரசியல் கொண்டு போக முடியுமா? சஸ்பென்ஸ், இன்டர்வல், பார்ட் 2, இதில் சினிமாவுக்கு ஓகே, அரசியலுக்கு ஓகேவா? எங்க நெக்ஸ்ட் மினிட் பை மினிட் மாறிட்டே இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் எத்தனை வதந்திகள், எத்தனை செய்திகள். அண்ணாமலை சொல்கிறார் மாமன் மச்சான் கூட்டணி அமைப்போம், விஜய் வந்தால் வரவேற்போங்கிறார். அதுக்கு பதில் உண்டா? அப்போ உங்களை பற்றி எத்தனை கற்பனை வரும்? எதுக்கும் பதில் சொல்கிறதில்ல. நீங்கள் மீடியாவை சந்திச்சிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போகலாம். சார் இந்த மாதிரி அண்ணாமலை கிட்ட இப்படி கேள்வி கேட்டாங்க நிருபர்கள், விஜய் கூட்டணிக்கு வந்து வரவேற்போன்னு சொல்கிறாரு, உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள். நாம் தமிழர் தான் கூப்பிட்டாரு, அதிமுக முயற்சிக்கிறது பத்திரிகையில், பெரிய பெரிய பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, விஜயோட கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக தயாராகி கொண்டிருக்கிறது, ரகசிய பேச்சுவார்த்தைன்னு. அதனுடைய இன்னொரு எதிரொலி தான் அண்ணாமலை நீங்கள் வந்தால் வரவேற்போம்னு சொல்கிறாரு. அப்போ என்ன மாதிரியான உங்களுடைய நிலைப்பாடு, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அதாவது வெறுமனே நீங்கள் மேடை முன்னாடி எழுதி வைத்து ஸ்கிரிப்ட் வைத்து கொண்டு படித்து கொண்டிருப்பது சரியா? இதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அரசியல் வந்ததை நான் எதிர்க்கலை, யார் ஒன்றா வரலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பெரும் பணம், பெரும் புகழ் உங்களை அரசியலுக்கு ஒரு அடித்தளமிடும். தமிழ்நாட்டுக்காக உழைக்கப் போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த எண்ணத்தை நான் வந்து சிந்தனை வடிவில் கொண்டு வருவேன், செயலாற்றுவேன், இந்திய இறையாண்மையை காப்பாற்றுவேன் எல்லாம் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை சந்தித்து உரையாடுங்கள், ஒரு பேட்டி கொடுங்க. அதில் என்ன உங்களுக்கு பயம்? அதே மாதிரி சார், இப்போது அவருடைய அந்த பாடலில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது வந்து 2 விஷயத்தை முக்கியமானதாக பார்க்குறேன். ஒன்று வந்து ஆதிக்குடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை அவரும் வந்து சீமான் மாதிரியான ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரா? தமிழ் தேசிய அரசியல்னா இந்திய இறையாண்மை காப்போம் அப்படிலாம் சொல்ல மாட்டாரே. தமிழ் தேசியம்னா சீமானுடைய பார்வை என்னன்னு உங்களுக்கு தெரியும். வந்து தமிழ்நாடுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அவர் நாடாகவே கருத மாட்டார். அதனுடைய கொள்கை பற்றி அவருக்கு கவலையும் கிடையாது. தமிழ் தேசியம்னா ஒரு புதிய சித்தாந்தத்தினுடைய ஈர்ப்பில் ஒரு புதிய கொள்கை அறிவிக்கிறார். நம்ம தமிழ் தேசியம்னா நம்ம தனி நாடு, என்கிட்ட ஜிஎஸ்டி கேட்பே, நீ வரி வாங்குவியா, விடமாட்டேன் அப்படிம்பார். இராணுவமாக நானே இராணுவத்தை ஏற்படுத்தவும் பார். அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அதாவது அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு குறைந்தபட்சம் அரசியல் பேசுவதற்கு ஒரு ஏரியா இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக டச் பண்ணாத ஏரியா இருக்கா? அதிமுக டச் பண்ணாத ஏரியா இருக்கா? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, இப்படி இருக்கும்போது உங்களுக்கான தேவை இங்கே எதுக்கு வந்தது? அது சொல்லணுமா இல்லையா? எல்லாமே செப்டம்பர் 22 சொல்லிவிட்டு, அதாவது என்னென்னா சொன்னேன், எல்லாமே கடன் வாங்குறார், தவறு கிடையாது. அரசியல் வந்து கட்சி ஆரம்பிப்பது தவறே கிடையாது. அவரை வரவேற்க மற்றவர்கள் நானும் தயாராக இருக்கிறேன். என்னுடைய சிறிய கேள்வி, ஒரு சிறிய விண்ணப்பம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கட்சி கொடி அறிமுகப்படுத்துகிறீங்க. நீங்கள் கூட சொன்னீங்க சினிமா மாதிரியே கொண்டு போகிறாருன்னு. பக்கத்தில் அவருடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இருக்கார். அவர்கிட்ட அந்த கொடியை பிடிச்சி அந்த பக்கம் நீங்கள் நிலுங்க, இந்த பக்கம் நீ கேட்கணுமா இல்லையா? இது ஒன் மேன் ஷோவா? உங்களை நம்பியே வந்து கட்சி இருக்குமா? அப்போது இன்னொருத்தர் கரடி போட்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் பக்கத்தில் நிற்கிறார். அவர் யார்? எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அல்லது எங்கள் கட்சியினுடைய மருத்துவ அணியினுடைய செயலாளர். இது சொல்லுங்கள், அறிமுகப்படுத்துங்க மேடையில். அப்போது நீங்கள் திரும்ப திரும்ப என்ன ஹீரோயிசம், இது எனக்கான கட்சி, நான் சொல்வதை கேட்கிற கூட்டம், இப்படி கொண்டு போக முடியாதுங்க. அரசியல் அப்படிப்பட்டது அல்ல.
யாரா கலைஞரை எதிர்த்து கேள்வி கேட்பான், தொண்டை நீக்கப்படுவான், திரும்ப சேர்க்கப்படுவான். எம்ஜிஆர் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். எம்ஜிஆர் வந்து பச்சை குத்திக்கணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் கட்சி இருந்தாங்க. அப்போது இதை ஏற்க மாட்டேன்னு சொன்னது தான் ஜி விஸ்வநாதன். விஐடி கல்லூரி நடத்துகிறாரு. அந்த கல்லூரியினுடைய தாளாளராக இருக்கிற ஜி விஸ்வநாதன் முதல் குரல் கொடுத்தவர், எட்மன் குரல் கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த தலைவனுடைய கொள்கையை ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஜனநாயகம் எப்படி உங்ககிட்ட இருக்கும்? நீங்கள் கட்சி பக்கத்தில் நிற்கிறீங்க, கொடி பிடிங்க அப்படின்னு சொன்னால் என்னாச்சு? அது கெட்டு போகிற சமாச்சாரமா? அப்படி ஒரு தன்மை இல்லாத தலைவராகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மேடையில் இருந்து பல்வேறு யூகத்தில் யூடியூப்பில் எவ்வளோ கேலி பண்ணாங்க விஜய. அவருடைய தந்தையை வந்து அவமதிக்கிறார், தந்தையை வந்து சேர்த்து கொள்ளவில்லை. அதுக்கேற்ற மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகரன் பல இடத்துல கொஞ்சம் தத்து பித்துன்னு உளறி வச்சார். அவருடைய நல்ல திறமையான இயக்குனர். இன்னும் சொல்ல போனால் அரசியல் பாடத்தை விஜய்க்கு ஊட்டி வளர்த்தவர் எஸ்ஏசி. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆசை எப்படி வருது? நீங்கள் எல்லா சினிமா நிருபர்கள், ஒரு 30 வருடத்திற்கு முந்தைய சினிமா நிருபர்களை நீங்கள் போய் சந்திங்க. விஜய்க்கு பேச வராது. பேசுவதற்காக நிருபர்களை அழைத்து பேச வைப்பார். யார்? என் மகன்கிட்ட பேச்சு கொடுங்க, கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜு, கொஞ்சம் எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி பல பத்திரிகையாளர்களை அழைத்து பேச வைப்பார். இதற்கு ஒரே உதாரணம் பிஸ்மி. நீங்கள் பிஸ்மி கிட்ட கேட்டால் விஜய் ஒத்துப்பார். விஜய் வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது உங்களை இத்தனை உயரத்துக்கு வளர்த்த உங்கள் தந்தை முன்னாடி இருக்கார். என் தாய் தந்தை ஆசையுடன் இந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துகிறேன். சொல்லுங்கள், மக்கள் மன்றத்தில் உங்களை நிராகரிச்சிருவாங்களா? மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? அதான் சொல்லுங்கள், திரும்ப திரும்ப வளர்ந்து வந்த பாதையும் அவர் திரும்பி பார்க்கல. அரசியல் என்ன ஒரு தாத்பரியம்? ஒரு பக்கத்தில் பொதுச்செயலாளர், அவரையும் அறிமுகப்படுத்தலை. இப்படிப்பட்டவர் அரசியல் எதாவது பேசுவாரா? எனக்கு தெரியல. அந்த பாடலில் நான் 2 முக்கியமான விஷயம் சொன்னாலும் அந்த ஆதிக்குடி அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று வந்து தமிழ்நாடு மக்களை நோக்கி சொல்கிற மாதிரி நம்ம கரைப்படியாத ஒரு கரங்களை பிடிச்சி நடக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. என்ன முக்கியமான ஒன்று, திமுக தொடாத ஏரியா இருக்கா, அதிமுக தொடாத ஏரியா இருக்கா? ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் இந்த கரைப்படியாத கரங்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து அரசியலில் அவுட்டேட் ஆகாத ஒரு வார்த்தை. நாங்கள் கரைப்படியாத கடத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் கட்சி புதுசாக அரசியலுக்கு வர எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒன்று வந்து விஜயும் கையில் எடுக்கிறாரா? கரைப்படியாத கரங்கள்னா லஞ்சம் வாங்காத ஒரு ஊழல் பண்ணாத அது சாத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி மக்கள் எவ்வளோ கெட்டு போயிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். சட்டத்தை எந்த அளவுக்கு ஏற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குகிற கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இலவசங்கள் கொடுத்தால் முண்டி அடித்து கொண்டு ஓடி போய் வாங்குகிற கூட்டமாக மாற்றி வைத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சிகள். ரெண்டாவது, மக்களும், அதாவது பெரும்பான்மை தவறு மக்கள் மீது தான். நாங்கள் இந்த வில்லேஜில் இந்த வார்டில் பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு போர்க்கொடி தூக்கிய ஒரு வார்டு, ஒரு ஏரியா காட்டுங்க. சாராயம் இங்கே காய்ச்ச மாட்டோம், நாங்கள் சாராயம் குடிக்க மாட்டோம், இப்படிலாம் கூட வில்லேஜில் போர்டு வச்சுலாம் செய்தியெலாம் படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் நாங்கள் வாங்க மாட்டோம்னு ஒரு கிராம மக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள், போர்டு வைத்திருக்கிறார்கள். எங்கேயாவது பார்த்தது உண்டா? 2 இடைத்தேர்தலில் பார்த்தீங்க சமீபத்தில். ஈரோடு கிழக்கு, விக்கிரவாண்டி. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியும் இடைத்தேர்தலுக்கு. அப்போது நீங்கள் இப்படியான ஒரு மக்கள் சமுதாயத்தில் அதாவது வதந்திகளை கிளப்புகிற மீடியாக்கள், உண்மை செய்திகளையே தர மறுக்குகிற மீடியாக்கள். நானும் ஒரு மீடியாக்காரன், நீங்களும் ஒரு மீடியாக்காரன். உண்மை வெக்கத்தை விட்டு ஒத்துக்கணும். இன்னும் பகிரங்கமாக வந்து மீடியா விமர்சிக்கணும். இந்த அளவுக்கு மோசமான மீடியா உலகத்தில், இந்த அளவுக்கு மோசமான மக்கள் வாழ்கிற உலகத்தில் இவர் மட்டும் கரைப்படியாத கட்சிக்கு நான் வந்து சொந்தக்காரன், ஊழல் இல்லாமல் செய்து விடுவேன் நடத்த முடியுமா? சொல்லுங்கள். வாய்ப்பே கிடையாது. எழுதி தரேன், விஜய் தோற்று போவார். நான் இன்னும் பெரிய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஊழலுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிற 2-3 அரசியல்வாதிகள் இருக்கார்கள், நேர்மையான அரசியல்வாதிகள் இருக்கார்கள். ஆனால் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள் வந்தால் என்ன நடக்கும்? நடந்திருக்குது. அதனால் இந்த வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒன்றா அது பெரிய வார்த்தையாக பார்க்கலாம். ஒன்றும் வேண்டாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் என்ன பேச்சு பேசுகிறாரு?
பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்தால் அவனுக்கு என்ன தண்டனைன்னு வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள், என்ன கொடுமையான வார்த்தைகளால் அது பேசியிருப்பார்ல. அவருடைய கட்சியினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் கிருஷ்ணகிரியில் சிவராமன் செய்த செயலுக்கு இதுவரை வாய் திறந்திருக்காரா? ஒரு வார்த்தை, ஒரு கண்டனம். உண்மையிலே ஒரு கட்சி தலைவராக அவர் இருப்பதற்கு தகுதி இருந்தால், நான் இது பகிரங்கமாக சொல்கிறேன், ஏன்னா மீடியா பற்றி விமர்சிக்கிறதுக்கு நான் அடுத்து வரேன், ஓடி போய் அந்த ஊரில் அந்த குழந்தையோட பெற்றோர்களை பார்த்துருக்கணும். 13 வயது சிறுமி, காலை உடைச்சிருக்காங்க போலீஸு, காலை உடைச்சி மாவு கட்டு போட்டு வச்சுருக்காங்க, கையை உடைச்சிருக்காங்க. கட்சி விட்டு நீக்கிட்டா போச்சா? நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க மேடையில்? என்ன மாதிரி தண்டனை கொடுப்புன்னு சொல்கிறீங்க? உங்கள் கட்சிக்காரன் எத்தனை 5 ஸ்கூலில் போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சு என்சிசி கேம்ப் நடத்திருக்கான், இன்னும் அந்த இடத்துல புகார் வரல. லட்சக்க போலி வக்கீல் போட்டு ஒரு இடத்துல மோசடி பண்ணி தான் இன்னைக்கு முன்பக்கத்தில் செய்தி வந்திருக்கு பத்திரிக்கையில். ஒரு 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 எங்கள் கட்சிக்காரன் தவறு செய்து விட்டான், பகிரங்கமாக பேசுவதற்கு சீமான் தயாராக இல்லை. பாஜக அந்த கட்சியில் எத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வருகிறது. அண்ணாமலை ஒரு நாள் வெக்கத்தொட்டு ஒத்துருக்காரா? ஆமாம், எங்கள் கட்சியில் புகார் வந்திருக்கிறது, நாங்கள் இது உண்மையாக இருந்தால் அவர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அவர் சிறையில் தள்ளணும், தண்டனை வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருப்பேன் சொல்லியிருக்காரா? தேவநாதனை கைது பண்ணுறாங்க, அவர் சொல்கிறாரு கூட்டணி கட்சிகளை பயமுறுத்துவதற்கு யுக்தியாக இது கண்டிக்கிறேங்கிறாரு. இந்து சாஸ்வதி 150 வருஷம் நிதி லிமிட்டில் புகார் வருது, தேர்தல் போதே புகார் கொடுத்துன்னு சொல்லி பட்டியல் வாசிக்கிறான். இப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு மீடியாவோட வரேன். இன்றைக்கி காலையில் ஒரு வதந்தி, யாரு விஜய் கொடி ஏற்றுகிறார், அறிமுகப்படுத்துகிறார், அதே நேரத்தில் ஃப்ளாஷ் செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அமைச்சரவை மாற்றம். யார் தப்பு? மக்கள் தப்பா? மக்கள் அவனை கலைப்பு விட்டானா? மீடியா தப்பு, நான் ஒத்துக்கிறேன். அதனால் எல்லார் மீதும் தவறு இருக்கிறது, மீடியா மீதும் தவறு இருக்கிறது. நான் அரசியல் மீது குற்றம் சாட்டும் போது மீடியா மீதும் குற்றம் சாட்டுறேன். ஒரு குரூப்பில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இன்று மாலை 4 மணிக்கு கவர்னரை சந்திக்கிறார். இதுதான் அந்த வதந்தியினுடைய ஆரம்ப புள்ளி, குரூப்பில் வருது. அடுத்து இது ஒரு அரசு அதிகாரியாக ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிறார், தப்பு கிடையாது. இது ஒரு மீடியா குரூப்பில் வருது. அடுத்த குரூப்பில் என்ன போடுறான்? நம்ம ஜனம்தான். முருகானந்தம் 4 மணிக்கு சந்திக்கும் போது அமைச்சரவை மாற்றத்திற்கான துறை பற்றிய கவர்னரிடம் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அடுத்த போர்ஷன் இன்னொருத்தர் போடுறார், அமைச்சரவை மாற்றம், சீனியர் அமைச்சர்கள் வெளியேற்றம், புதிய அமைச்சர்கள் உள்ளே வருகிறார்கள். இப்படி கிளப்பி போய் இன்னைக்கு நடிகர் விஜயுடைய அந்த கொடி அறிமுகத்தை மட்டம் தட்டி அல்லது இருட்டடிப்பு செய்கிற ரீதியில் இந்த செய்தி ரக்க கட்டி பறகுது. எல்லா டிவியும் போட்டாங்க, எல்லா டிவியும் போட்டாச்சு அமைச்சரவை மாற்றம்னு. திண்டுக்கல்லேருந்து ஃபோன், ஐபி ராஜினாமாவாமே, ஐபி வெளியே அமிச்சிட்டாங்களாமே, நேரு இன்னும் வீட்டை விட்டே வெளியே வரலாமே, ஏவா வேலு திருவண்ணாமலைக்கு போய் கதவு சாத்திட்டாவாமே. எப்படி ரக்க கட்டி பறக்குது பாருங்க வதந்தி. அப்போது இது யாருடைய தவறு? ஏன் மீடியா விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? நடிகர் சரத்பாபு மருத்துவமனையில் சீரியஸாக இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு சேனலில் வருது, அவங்க சிஸ்டர் ரிஜாய்ண்டர் கொடுக்குறாங்க, ட்விட்டரில் டேக் பண்ணுறாங்க, என்னுடைய சகோதரர் ஐசியூவில் இருக்க சீரியஸாக இருக்காருன்னு. கவலையே படலையே மீடியாக்கள்? அப்படி என்னங்க நீ முன்கூட்டி சரத்பாபு இறந்து விட்டார்ன்ற செய்தி தமிழ்நாட்டில் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? யாருக்கும் பொறுமை இல்லை. யார் ஃபஸ்ட்டு பிரேக்கிங், யார் ஃபஸ்ட்டு செய்தியை முன்னாடி கொடுத்து பேர் வாங்குறது? அதனால் என்ன லாபம்? நீங்கள் ஒரு செய்தி சொல்லுவீங்க, அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிரீடம் வைக்க போகிறேன்னா இவர் ஒன்று கொடுப்பாரு, இவர் கொடுத்து நான் ஒன்று கொடுப்பேன், அடுத்து இவர் கொடுப்பாரு. அப்போது இது யாருக்கு இன்றைக்கி ஒரு நாள் அந்த செய்தி ஒரு நிமிடத்திற்கு மேலே டிஜிட்டல் உலகத்தில் அதுக்கு வலிமை இல்லை, பெயர் கிடையாது, புகழ் கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்தில் எல்லாருமே போலியாக திரிகிற அரசியல்வாதி போலி, மீடியா போலி, மக்கள் போலி. இப்படி இடத்துல விஜய் சொல்கிறாரு, எப்படி கரைபடியாத கரங்கள். அதனால் அவர் அப்படி கட்சி நடத்தினால் உண்மையிலே நன்மை, மக்களுக்கு தவறு கிடையாது. ஊழல் இல்லாத ஒரு கட்சி நடத்துவாரா? நடத்தட்டும். அது சொல்கிறேனே, சீமான்
கண்டிக்க முடியல. இப்போ வந்து அண்ணாமலை கண்டிக்கல, திமுகவும் இந்த மாதிரி சிக்கியிருக்கு. ஒரு போதைப்பொருள் வழக்கில் ஜாபர் சாதிக்னு ஒருத்தர் சிக்கிறார், அடுத்து ராம்நாட்டில் ஒருத்தர் சிக்கிறார். உடனே உதயநிதி வரைக்கும் இழுத்து மீடியா விவாதம் வைக்கிறதுல ஜாபர் சாதிக் சம்பாதித்த பணம் உதயநிதிக்கு போயிருக்கிறது. அப்போது என்சிசி முகாம் நடத்தி பணம் சம்பாதித்தில் சீமானை தொடர்புபடுத்த முடியுமா? இப்போல்லாம் பேட்டி கொடுத்தாங்கல்ல, இப்படியெல்லாம் இந்த போதைப்பொருள் வழக்கில் ஜாபர் சாதிக்கு எதிராக பேசும்போது என்னெல்லாம் பேசினாங்க இந்த பண விவகாரத்தில். மெயின் கேஸ்லேயே வந்து ப்ரூவ் பண்ணலங்க, போதைப்பொருள் கேஸில் தள்ளுபடி ஆகிடுச்சுங்க. இப்போ இடி கேஸ் மட்டும் தான் நடந்துருக்கு. அப்போது யோசித்து பாருங்கள், இந்த மீடியாவுடைய பரபரப்பு போலியாக அந்த ஞானேஸ்வரன்ற ஒரு அதிகாரி, போதைப்பொருள் அந்த பிரிவில் இருக்கிற அதிகாரி பேட்டி கொடுத்தார். இதுதான் சொல்கிறேனே, இந்த மாதிரியான போலியான உலகத்தில் மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இறை தூதன், தேவ தூதன், எங்கிருந்து வானத்திலிருந்து குதித்த ஒரு நல்லவர் வந்து விட்டால் நாட்டுக்கு நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல. விஜய் அரசியல் பற்றின ஒரு கேள்வி இருக்கு, நான் அப்புறமா கேட்குறேன். இப்போ நீங்கள் இடையில ஒரு விஷயம் பேசிட்டதுனால விஜயினுடைய அந்த கொடி அறிமுக விழாவினோட அந்த செய்தியை வந்து சைட்லைன் பண்ணுறதுக்காக தான் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வதந்தி நீங்களும் சொல்கிறீங்க. முதலமைச்சருமே எனக்கு தகவல் வரலன்னு சொல்லிட்டார். அமைச்சரவை மாற்றம் செய்வதற்கான முழு அதிகாரமும் பெற்ற முதலமைச்சர் வந்து எனக்கு எந்த தகவலுமே வரல அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அது வதந்தி தான். அந்த வதந்தி பரப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் 3 விஷயங்களை ஒரே இடத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த அறிமுக விழா நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிறார், விஜயினுடைய கொடி அறிமுக விழாவுக்கு திமுக தடங்கல்களை உண்டு பண்ணுறாங்க, திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாரு. இந்த கொடி அறிமுகம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அமைச்சரவை மாற்றம் தொடர்பான வதந்தி வருது. இது நடந்த கொஞ்ச நேரத்தில் திமுகவுடைய ஐடி விங் ட்விட்டர் பேஜில் வந்து திமுக கொடியோட உதயநிதி இருக்கிற படத்தை போடுறாங்க. விஜயை பார்த்து விஜயினுடைய அரசியல் வருகை இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி உருவாக்கியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. திமுக பார்த்து இன்னொரு கட்சி பயப்படுது, இல்லை இன்னொரு கட்சி பார்த்து திமுக பயப்படுது, இதெல்லாம் வந்து ஏற்க முடியாத விஷயங்கள். அதுவும் வந்து 2 மிகப்பெரிய கட்சி அதிமுக, திமுக. இப்போது ஜெயக்குமார் சொன்ன வார்த்தையை சொன்னீங்க, அது அரசியல். ஜெயக்குமார் சொன்னது முழுக்க முழுக்க அரசியல். விஜயை பார்த்து இவர்கள் கட்சி பயப்படுதுன்னா, நான் கேட்குறேன், இன்றைக்கி விஜயுடைய நேற்று அந்த கொடி ஏற்றுவதற்கான அழைப்புதல் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இங்கே அந்த போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுத்த மனு கூட எங்கிட்ட இருக்குது. குறைஞ்ச நபர்களை மட்டுமே அழைக்கிறோம், எங்களை பாதுகாப்பு கொடுங்க. உண்மையிலே நீ தமிழ்நாடு ஃபுல்லாக கூட்டத்தை கூட்டல, ஒரு 200 பேர் 300 பேர் தான் கூட்டியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 200 பேர் அதிகமாக இருக்கலாம், 400 பேர், இவ்வளோதான். அங்கே என்ன கெடுதல் பண்ணிட்டாங்க? அதாவது முதல் நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் கொடி ஏற்றுவதற்காக ரசிகர்கள் பஸ்ஸில் வராங்க, பஸ் கொடுக்கக்கூடாது என்று அமைச்சர் உத்தரவு. இது நீங்கள் பார்த்துருவீங்க இந்த செய்தி. அது உண்மையா? அது இல்லை, அப்படி இல்லை. அப்படி இருந்தால் விஜய் சொல்லியிருக்கணும், நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் கொடி ஏற்றுவதற்காக என்னுடைய ரசிகர்களை வரவழைத்திருக்கிறேன். அங்கு பஸ்ஸு வந்து தனியார் பஸ் நிறுவன ஓனர்களுக்கு அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் மிரட்டுகிறார் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கணும். அதான் அரசியல், அங்கே தான் அரசியல் தொடங்கணும். அப்படி எதுவுமே இல்லையே. அதனால் ஜெயக்குமார் சொன்னது ஏற்க முடியாது, அவருடைய அரசியல். 2வது, முதலமைச்சர் இப்போ இன்று சேப்பாக்கத்தில் இந்த மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் பற்றின என்ஹான்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் உயர் ரகத்திற்காக மாற்றப்பட்ட அந்த இடத்த பார்வையிட்டு வெளியே வந்து சொன்னார். அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்விக்கு, அப்படியா, அது எனக்கே தகவல் வரலையென்றார். ஏன்னா அமைச்சரவை மாற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவர், அறிவிக்கக்கூடியவர் முதல்வர். அவர் எப்படி சொல்லியிருக்கார். அதனால சொல்கிறேன், இது வந்து ஐடி விங்கு, திமுக ஐடி விங் வந்து விஜய்க்காக இந்த இருட்டடிப்பு பண்ணுவதற்காக பரப்பப்பட்ட செய்தியாக பார்க்கல. இது முழுக்க முழுக்க மீடியாவுடைய தவறு. நீங்கள் திமுக ஐடி விங்கே உதயநிதி பற்றி போட்டோமே, அவங்க போடுறது அவங்களோட உரிமை. அவங்க ஒரு கொடி அறிமுகம் வந்து இவங்க போடுறாங்க. அப்போ உதயநிதி டெப்டி சிஎம் ஆவாரா இல்லையா, இல்லை அமைச்சரவை மாற்றம், மீடியா உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குல்ல. இப்போ இன்னொரு ஆங்கில பத்திரிகையாளர் அவர் ட்விட்டரில் போடுறார், நான் சிஎம் கிட்ட பேசிட்டேன், அப்படி இல்லைன்னு சொன்னார்னு போடுறார். அப்போது நீ ஒரு செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் மீடியாவுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு தெளிவு பெறலாம். முதலமைச்சர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிற, வாய்ப்பு இருக்கிற பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் போட்டிருக்காரா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இந்த செய்தி அப்படி ஃப்ளாஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதான் சொன்னேனே, நீங்கள் விஜய்க்காக பண்ணாங்க நான் சொல்லலை, அந்த நேரத்தில் இப்படி வந்ததுக்காக நான் அது ஒப்பீடுக்காக சொன்னேன்.
இன்னைக்கு இந்த செய்தி வந்து பிரதானமாக இடம் பிடிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு சின்ன அலை மாதிரி வந்து போயிடுச்சு. இப்போ முதலமைச்சர் அரசியல் நம்ம எதையும் கோஇன்சிடென்ஸ் எடுத்துக்க முடியாது. இல்லை, முதலமைச்சர் சொல்லிட்டார்ல. ஸோ அதனால் இது இப்போ 1 மணிக்கு மேலே அதுக்கு அடிபட்டு போச்சு. இனிமேல் விஜய் தான். இப்போ இன்னைக்கு ஈவினிங் விவாதம் விஜய் தான். நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து இதுக்கெல்லாம் வந்து சொல்கிறேன், இதுக்கெல்லாம் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுவதற்கு கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் இருக்கணும். அது கட்சி வந்து பலப்படுத்துவதற்கும் வழி நடத்துவதற்கும் அவரும் ஒரு டீமை, ஒரு படையை தயாரிச்சிருக்கணும். அதுலேயும் ஃபெயிலியர், பத்திரிகையாளர் சந்திப்பதுலேயும் ஃபெயிலியர். ஆனால் நம்ம வந்து உடனே விமர்சிக்கிறோம்னு நினச்சோம். அப்படி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து செதுக்கி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடம் பத்திரிகையாளர்கள். இப்போ நம்ம திமுக கூட இப்படி கிளப்பினாங்கன்னு சொன்னோம், ஐடிவிங்க சொன்னோம்ல, பலன் என்ன? ஒரு பலன் இல்லைல்ல. ஆனால் அதுக்கு வந்து சிஎம் ரியாக்ட் பண்ணார் பாருங்க, கடந்து போகல. அதனால் வந்து வதந்தி என்பது பரப்புகிற கூட்டத்துக்கு நடுவில் என்ன ஒன்றா வரலாம். அதை கடந்து செய்திகள் இருட்டடிப்பு செய்வதற்கும் திட்டமிட்டிருக்கலாம். 2மே நடந்திருக்கலாம். இது வதந்தியாக செய்யப்பட்டதா இல்லை விஜய்க்காக இருட்டடிப்புக்காக கிளப்பப்பட்டதா நமக்கு தெரியாது. 2த்துக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவர் அரசியலை விட்டு ரொம்ப தள்ளி இருந்த ஆள் கிடையாது. நீங்களே சொன்னீங்க எஸ் ஏ சந்திரசேகர் தான் விஜய்க்கு அரசியல் ஆசையை ஊட்டினவர் அப்படின்னு. எஸ் ஏ சந்திரசேகர் தன்னை ஒரு திமுகவினுடைய ஆதரவாளராக அடையாளப்படுத்திக்கிட்டவர் தான். 2006 திமுக ஆட்சி அமைஞ்சப்பவும் ஒரு திரைப்பட சம்பந்தப்பட்ட குழுக்களில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு திமுக ஆதரவாளராக இருந்தவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர். கலைஞருடைய வசனங்களை பார்த்தா நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு திமுக ஆதரவாளர் அறியப்பட்டவர் தான். விஜயும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் அடையாளப்படுத்தப்பட்டவர். 2006 சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில் விஜயை வச்சு டெல்லியில் ஒரு தபால் தலை வெளியீட்டு விழா நடந்தது. பிரதமர் வெளியிட விஜய் வாங்கினார். திமுகவினுடைய பிளான் அது, திமுக விஜய் பயன்படுத்திக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து. அதுக்கு பிறகு ராகுல் காந்தியை சந்தித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வந்தப்போ வந்து விஜயோட தொடர்படுத்தி பேசப்பட்டது. ஆம் ஆத்மியினுடைய தமிழக தலைவராக வந்து விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அண்ணா ஹசாரேவினுடைய போராட்டத்துக்கு நேரில் போய் ஆதரவு கொடுத்திருந்தார். இவ்வளவு விஷயங்கள் நடந்தால் ஒரு பிரதமர் மோடியை சந்தித்தார் அவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன் ஒவ்வொரு அரசியலோட அசோசியேட் பண்ணிக்கிட்டவர். ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்வுகளை வந்து டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக கருத்து சொன்னார், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான கருத்து அப்படின்னு எல்லா இடத்துலையும் தன் அரசியலோட இது பண்ணிக்கிட்டவர் தான். நீங்கள் அந்த ஊழல் அந்த கரைப்படியாத அந்த விஷயத்துக்காக நான் சொல்கிறேன், இவருக்கு வந்து இவருடைய மாடலாக வந்து ஆம் ஆத்மியினுடைய மாடல் இருக்கக்கூடாது. இல்லை, அரசியல் ஆசை விஜய்க்கு இருந்தது, நான் வந்து மறுக்கலை. வந்து அது ஊட்டி வளர்த்த ஒரு எஸ்எஸ்சி, அவருக்கான ஆசை வந்து வளர்ந்து கொண்டே இருந்தது, அது குறையல, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேரத்திற்கு நேரம் மாறி பல தலைவர்களை சந்தித்தார், அதுவும் தவறு கிடையாது. தன்னை வந்து வளப்படுத்திக் கொள்வதற்கு, சில சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதற்கு தலைவர்களை சந்திப்பது தவறு கிடையாது. இப்பொழுதும் பல தலைவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அவர் ஆம் ஆத்மியினுடைய மாடலாக வந்து நின்று இங்கே ஜெயிக்க முடியுமா? ஆம் ஆத்மி மீதே இன்றைக்கி ஊழல் வழக்கில் சிக்கலாகி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அந்த பிம்பத்தை உடைத்தெறிந்தவர். எப்படி அந்த ஊழலுடைய பிம்பத்தை உடைத்தெறிந்து அண்ணா ஹசாரேவுடன் போராடி ஒரு டெல்லியில் ஒரு நாட்டினுடைய தலைநகரில் வலிமையான ஒரு பாஜக, நாட்டை ஆளுகிற பாஜக 3வது முறை ஆட்சி பிடிச்சு, அந்த கட்சியுடைய தொடர்பு இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் ஆட்சி பிடிச்சவர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் யதார்த்தம் என்னன்னு பாருங்கள், ஒரு மதுபான கொள்கை விவகாரத்தில் சில தளர்வுகளை கொண்டு வந்ததற்காக பணம் கையாடல் செய்யப்பட்டிருக்கு, ஊழல் செய்யப்பட்டிருக்கு குற்றச்சாட்டு. கண்டிப்பாக நான் ஊழல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நடந்திருக்கும். பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் நடக்காது. இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் ப்ரொஹிபிஷனில் லிக்கர் பிஸ்னஸில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கி தான் ஆவாங்க. அது டெல்லி ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கலையா? மகாராஷ்டிராவில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கலையா? நீ கர்நாடகாவில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கலையா? அப்போ நீங்கள் வந்து மத்தியில் உங்கள்கிட்ட பவர் இருக்கிறதால அரவிந்த் கெஜ்ரிவாலை அவமானப்படுத்தி ஜெயிலில் வச்சுருக்கீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதையெல்லாம் கடந்து அரசியல் என்பது நீங்கள் வந்து தோளில் துண்டு போட்டு உண்டியல் குலுக்கி நடத்த முடியாது. நீங்கள் வந்து பாஜக இன்றைக்கி எப்படி ஒரு தந்திரத்தை கொண்டு வந்தது, உடனே காங்கிரஸ் மேலே போட்டுருவாங்க பழிய. தேர்தல் பத்திரம் என்ற யுக்தியை கொண்டு வந்து பணத்தை சம்பாரிச்சது யார்? அது என்ன, அதுக்கு என்ன பேர்? அது டிக்னிஃபைடு பிரைப், நவீனமயமாக்கப்பட்ட லஞ்சம், லீகலைஸ்டு பிரைப். ஆமாம், அதான் கொஞ்சம் குளோரிஃபைடு வார்த்தையை சொல்கிறீங்க நீங்கள், லீகலைஸ்டு. ஆமாம், அது பெருமைப்படுத்துறீங்க. லஞ்சத்துக்கு எப்படிலாம் வார்த்தை எப்படி உருவாக்கும்? சட்டப்பூர்வமான லஞ்சம், அது எப்படி நம்ம பெருமைப்படுத்துகிற பாருங்க. அதான் சொல்கிறேனே, நீங்கள் எது சொன்னாலும் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் உலக நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்காமல் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஆட்சி காட்ட முடியாது. ஆனால் ஒரு இந்த சட்டத்தையும் மதித்து லஞ்சத்தையும் குறைத்து ஒரு நல்லாட்சி தர முடியுமான முடியும்.
உங்களுக்கு ஒரு சிந்தனை, மாற்று சிந்தனை வேண்டும். இப்போ நான் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வருவேன், அதற்கான சிந்தனை திட்டம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு விஜய் சொன்னார்னா தமிழ்நாடு விஜய் வித்தியாசமாக பார்க்கும். அப்போ 50,000 கோடி ரூபாய்க்கு மாற்று வரி வருவாயை எங்கே நீங்கள் திரட்டுவீர்கள் அப்படின்ற கேள்வி வரும். எங்கிட்ட இருக்க ஸ்கீம், என் ஆட்சியில் உட்கார வைங்க, உட்கார வச்ச பிறகு கேளுங்க, படிப்படியாக நான் மதுவிலக்கு கொண்டு வரேன், அந்த வரி வருவாயை நான் வேறு வகையில் வேறு இனத்தில் நான் திரட்ட முடியும் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் விஜய்க்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் நான் நம்புவேன். இப்போ நீங்கள் இந்த மது விஷயத்தில் இந்த ஒரு போதை கலாச்சாரத்தை நீங்கள் வந்து பின்பற்றக்கூடாதுன்னு அவர் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது சொன்னார்ல, அப்போ அதுக்கு மாற்று வழியை நான் வச்சுருக்கணும்ல. எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா கட்சியும் சொல்லுது, திமுக அதிமுக எல்லாம் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, பாமக சொல்லுது எங்களுக்கு முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு பாமக சொல்லும். ஆனால் அதுக்கு மாற்று என்ன? நீங்கள் இந்த 50,000 கோடி வச்சு தான் கவர்மெண்ட் நடந்துட்டுருக்கு எவ்ரி இயர். இதுக்கு வேறு வழி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? கஷ்டம். ஸோ இப்போ வந்து கனிம வளங்களுக்கான ராயல்ட்டி தொகையை மாநில அரசே பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஸ்கீம், பல லட்சம் கோடி மாநில அரசுக்கு வரப்போகுது. அதனால் இது மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுதான் சொல்கிறேன், இதையெல்லாம் நான் இப்படியெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ண வேண்டாம். விஜய் இப்படி ஒரு 5-6 ஸ்கீம் இருக்குது, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன், அதுக்கு ஒரு 4 நீங்கள் ஒரு புல்லட் பாயிண்ட் போடுங்க. அப்போ தான் நம்ம அரசியல் ஏற்றுக்க முடியும். ஒரு அரசியலை வந்து நம்ம எதிர்க்கவில்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்க்கலை. வரட்டும், எல்லாரும் வரலாம், தப்பு கிடையாது. இருக்கிறத பங்கு போட்டுக்கு போகிறோம், பிச்சுக்கு போகிறோம், எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் அப்புறம் வந்த பிறகு நம்ம தானே பேச போகிறோம். பார்த்தீங்களா விஜய்க்கு 8% வந்துச்சு, நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க, நான் பதில் சொல்ல போகிறேன். அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு விஜய் கட்சி செய்ய போகிற நன்மைகள் என்ன, இந்த கட்சிகளுக்கு மாற்று என்ன அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு புரியும். பார்க்கலாம் சார், அவர்களுடைய மாநாட்டில் எந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறான்னு பார்ப்போம். உங்களுடைய நினைவு கருத்து மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.